விருத்தாசலம் அரசு பொது மருத்துவமனையில் ரூபாய் 5.4 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் கட்டிடத்தை காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அரசு பொது மருத்துவமனையில் கூடுதல் கட்டிடங்கள் 2023-24 ஆண்டின் பொதுமானிய கோரிக்கை திட்டத்தின் கீழ் 5.4 கோடி செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இதனை இன்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து விருத்தாசலம் அரசு மருத்துவமனை மற்றும் காந்தி நகரில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 1 கோடி மதிப்பிலான புதிய கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து கல்வெட்டையும் திறந்து வைத்த அமைச்சர் சி.வே. கணேசன் குத்துவிளக்கு ஏற்றி பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன், விருத்தாசலம் நகரமன்ற தலைவர் திருமதி டாக்டர் சங்கவி முருகதாஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர்.ஆர். ராதாகிருஷ்ணன், கடலூர் மாவட்ட மருத்துவ பணிகள் இணை இயக்குநர் கவிதா, விருத்தாசலம் ஆணையாளர் காஞ்சனா, பொறியாளர் ஜெயக்குமார், 27வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் சிங்காரவேல், நகரமன்ற துணைத் தலைவர் ராணி தண்டபாணி, மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நீங்க மாலை முரசு மாலை முரசா